ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல் அரங்கம். இந்த அரங்கத்துக்கு உங்கள் எல்லாரையும் மனமாற வரவேற்கிறேன். இன்றைக்கி ஜூலை 10 வெள்ளிக்கிழமை நம்ம அழகழகு சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் மலரை பார்த்தா பாவமாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தா மலரை பார்த்தா இரிட்டேட் தான் ஆகுது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தா மலருக்கு கிடச்ச 2 இளிச்சவாயி, 2 பேர் யாரில் ஒன்று பார்த்தா பாக்யராஜ், இன்னொன்று பார்த்தா மதி. இப்போ என்னன்னு பார்த்தா பாக்யராஜோட நம்பரை பிளாக் பண்ணி வச்சுட்டு இவங்க இல்லாத அலப்பறை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அப்பா அம்மா எது பேசினாலும் அங்கே பேசாமல் பாக்யராஜ்கிட்ட இரிட்டேட் பண்ணி சண்டை போட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி மதி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. நீங்கள் நம்பலனாலும் அதுதாங்க நெசம். மதி அப்படியே ஒரு வார்த்தையை சொன்னதுக்கப்புறமா அவங்க மனசுக்கு சரிப்படாமல் மாமனார் மாமியார் ஏதாவது பேசினா அவங்கள எதிர்த்து பேசணும்ல. இந்த மாதிரி தம்பி கல்யாணத்தை பற்றியெல்லாம் எவ்வளோ இதாக பேசினாங்க, உங்களுக்கெல்லாம் பெரிய இடத்து சம்மந்தம் தேவையான்ற மாதிரிலாம் பேசினாங்கல்ல. அப்போயாவது பேசியிருக்கணும். எதுவுமே பேசாமல் இப்போ வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு நான் சுயமரியாதையோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. இப்போ சுரேஷும் மதியம் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே மலர்கிட்ட எப்படியெல்லாம் மதிக்கிட்ட நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி மாமனார் மாமியாரும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்கல்ல. இப்போ இவங்க 2 பேரும் வீட்டில் இறங்குறாங்க. இறங்கினதுமே மதிக்கும் அட்வைஸ் பண்ணுறாரு மாமனார். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா மதிக்கிட்ட சொல்கிறாரு, நீ இந்த குடும்பத்துக்கு எவ்வளவோ விஷயங்களை பண்ணிட்ட, எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்ட, அது எல்லாமே தெரிஞ்சும் இப்போ மறுபடியும் இந்த வீட்டில் உன்னை சேர்க்குறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீ அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இனிமேல் தேவையில்லாமல் எதுக்குன்னாலும் போலீஸ் ஸ்டேஷன் ஓடுறது, நிற்க வச்சு கேள்வி கேட்குறது, சண்டை போடுறது அப்படின்றதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. உன் பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளாக நீ நடந்துக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீ மேற்கொண்டு இந்த குடும்பத்தில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் இந்த மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணும்போது மதி எதுவுமே பதில் பேசாமல் அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. அப்போ டக்குன்னு லக்ஷ்மி சுரேஷ் மண்டையில் இருக்கிற அந்த காயத்தை பார்த்துடுறாங்க. டேய் சுரேஷ் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மதிக்கு இதுதான் உண்மை சொல்லிடுவாரோ அப்படின்ற மாதிரி இருக்குது. சொன்னாலும் சமாளிச்சிக்கலான்ற அந்த ஒரு தைரியம் மதிக்கு இருக்குல்ல. ஆனால் சுரேஷ் என்ன சொல்லிடுறாரு, இல்லை பாத்ரூமில் இருக்கிற பைப்பில் இடிச்சுக்கிட்டேன் அப்படின்றாங்க. அதேப்பட்றா இந்த மாதிரி வீங்கிற அளவாடா இடிச்சுப்ப, அதேப்பட்றா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எப்படியோ இடிச்சம்மா விடுமா, ஏமா திரும்ப அதையே கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி விடு, என்ன எதுன்னு அவன் பார்த்துப்பா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, இந்த குடும்பத்துக்கு தகுந்த மருமகளாக இருக்கணும், ஆவுன்னா போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, கம்ப்ளைண்ட் பண்ணுறது, சண்டை போடுறது அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மதியமே அமைதியாக ரூமுக்கு போயிடுறாங்க. நீங்கள் போங்கப்பா ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி பாக்யராஜ் சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்ததுமே ஸ்ருதி ஆகட்டும் பேசுகிறாங்க, அந்த குட்டி பாப்பா பேசுது. ஆனால் மலர் மட்டும் பேசுகிறதே இல்லை, கிச்சனில் தான் இருக்காங்க. அவங்க போகும்போது அவங்க ரூமுக்கு போகும்போது மலரை பார்க்குறாங்க. மலர் முகத்தை திருப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பாக்யராஜ் கிச்சனில் உட்காந்துட்ருக்காரு. ஸ்ருதியும் இருக்காங்க, மலருமே கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ மதி வராங்க. மதி வரும்போது என்கிட்ட நீங்கள் பேச மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்டு வந்துட்டாங்களா, இல்லை இனிமேல் தான் சாப்பிடணுமா கேளு ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி பால் ஏதாவது வேணுமான்னு கேளு அப்படின்னு சொல்லும்போது இல்லை அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் என்கிட்டயே கேளுங்களேன், நானே பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி பாவமாக கேட்குறாங்க. ஆனால் இந்த மலர் பார்த்தா நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும், எனக்கு தான் சுயமரியாதை இல்லைன்னு சொல்லிட்டல, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டல, எனக்கெல்லாம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லை, ஆனால் உனக்கு தானே அதெல்லாம் இருக்குது, அதனால நீ ஏன் இறங்கி என்கிட்ட பேசுகிற, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் செஞ்சு தரேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மலர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமும் மதி அன்றைக்கி நான் பேசினது தப்பு தான், அன்றைக்கி நான் உங்ககிட்ட அவ்வளோ ஹார்ஷாக பேசியிருக்கக்கூடாது, சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மலர் எழுந்து போயிடுறாங்க. வெளியில் துணி காயப்பட்டது எடுக்கவே இல்லை, நான் போய் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் பாக்யராஜ்ட்ட மதி கேட்குறாங்க, அவங்க என் மேலே ரொம்ப கோச்சிக்கிட்டாங்களா, ரொம்ப வருத்தப்பட்டாங்களா அப்படிங்கும்போது, ஆமாப்பா அவள் ரொம்ப வருத்தப்பட்டா, மதி போய் என்னை இந்த மாதிரி சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டே இருந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் அவங்கள ஹர்ட் பண்ணணும்லாம் எதுவும் சொல்லவே இல்லை, அப்போ இருந்த அந்த ஒரு மூடில் நான் கொஞ்சம் கோவமாக பேசிட்டேன், தப்பு தான், நீங்கள் கொஞ்சம் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்றாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, அண்ணி எப்போவுமே இப்படி தான், டக்குன்னு எதாவதுன்னா ரொம்ப ஓவராக கோச்சிப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவங்களே பேசுவாங்க, உங்ககிட்டயோ அவங்களே பேசுவாங்க, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி ஒரு குழந்தை மாதிரி அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்கிறாங்க. இருந்தாலும் மதிக்கு மனசே கேட்கல. அப்புறம் மதி ரூமில் இருக்காங்க. அப்போ சுரேஷ் வராங்க. முகத்தை கழுவிட்டு டவலில் அந்த முகத்தெல்லாம் தொடச்சிட்டு டவலை அப்படியே பெட்டு மேலே போட போகிறாரு. அப்புறம் மதி ஒன்றுமே பண்ணுறதுல அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே கீழே கிடக்கிற துணி, அந்த டவலை எல்லாத்தையும் ஒழுங்காக லாண்ட்ரி பாஸ்கெட்டில் போடுறாரு. போட்டுட்டு அந்த கட்டிலே சுற்றி வராரு, எங்கேயாவது இடிச்சுக்கிற மாதிரி இடம் இருக்கான்ட்டு. உடனே மதி ஐயோ மறுபடியும் இன்றைக்கி நம்மகிட்ட ஏதாவது சில்மிஷம் பண்ண போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து, எனக்கு நாளைக்கு கிளாஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது, நான் போய் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு நோட்ஸ்லாம்
நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. உடனே சுரேஷ் வந்து ஆமாம் உலகத்தில் யாருமே ப்ரொஃபஸர் இல்லை, இவ தான் ப்ரொஃபஸராக இருக்கிற மாதிரி ஓவராக பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி கதவை லைட்டாக திறந்துருக்கு. பார்த்துட்டே இருக்காங்க, நிஜமாவே படிக்கிறாளா இல்லை வேணும்னே போய் உட்காந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்களுமே திரும்பி திரும்பி சுரேஷை வந்து பார்க்குறாங்க. இவங்க பார்க்கும்போது சுரேஷ் திரும்பிக்கிறாரு, அவங்க பார்க்கும்போது இவங்க திரும்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தா கண்டிப்பாக இவங்க 2 பேரும் ஓரளவு சமாதானம் ஆகிடுவாங்க. ஏன்னா ரேவதி வந்து அந்தளவு 2 பேருக்கும் வந்து நல்லது கெட்டதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இங்கே மலரோட ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா மலர் வந்து குழந்தைய தூங்க வச்சுட்ருக்காங்க. அப்போ பாக்யராஜ் வந்து வராரு. வந்துட்டு மலர்கிட்ட சொல்கிறாங்க, மதி வந்து உங்ககிட்ட பேசுச்சுல்ல, நீ அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசிருக்கலாம், பாவம் அது ரொம்ப ஃபீல் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மலருக்கு கோவம் வந்துடுது. ஆமாங்க, ஊரில் இருக்கிற எல்லாரையும் பார்த்தா உங்களுக்கு பாவமாக இருக்கும். உங்களுக்கு வந்து உங்கள் அப்பா அம்மாவை பார்த்தா பாவமாக இருக்கும், உங்கள் தம்பியை பார்த்தா பாவமாக இருக்கும், தம்பி பொண்டாட்டியை பார்த்தா பாவமாக இருக்கும். ஆனால் என்னெல்லாம் பார்த்தா ஒரு மனுஷியாவே நீங்கள் மதிக்க மாட்டீங்கல்ல. என்னை பார்த்தா மட்டும் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது? யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் அதுக்காக நான் வந்து ரியாக்ட் கூட பண்ணக்கூடாது, அப்படி தானே? உங்கள் அப்பா அம்மா பேசுகிறதுக்கு தான் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாமல் போகுது, ஆனால் அதை வந்து மதிக்கிட்டேயாவது நான் வந்து காட்டலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கான்செப்டே தப்பு. உங்கள் அப்பா அம்மா வந்து எது பேசினாலும் நான் வந்து அமைதியாக தானே போகிறேன், என் கோபத்தை மதிக்கிட்டேயாவது காட்டலாமான்னு. அப்போ மதி மட்டும் என்ன இழிச்சவாயா மலர் சொல்லுங்கள்? மதி வந்து உங்களை அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் உங்களுக்காக நீங்கள் ஒரு இடத்துலையாவது இது வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணிங்களா? மதி வந்து அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட எவ்வளவோ இன்சிடென்ட்ஸ் வந்து உங்கள் மாமனார் மாமியார் பண்ணாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் அமைதியாக தானே உங்களுக்காக நீங்கள் எங்கேயுமே பேசவே இல்லையே. அதை அவங்க சொன்னதில் உங்களுக்கு இப்போ வந்து ரோஷம் வந்துடுச்சு. இப்போ மதிக்கிட்ட மட்டும் கோச்சிட்டு இருக்காங்க. இவர் பாக்யராஜ் வந்து சரிடி நான் உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன், நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்ல, இது வரைக்கும் நான் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன், என்னை மட்டும் நீ அன்பிளாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா பாக்யராஜ் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க மலர். அதெல்லாம் முடியாது. எது நான் வந்து ஒரு 100 ரூபாய் பால்கோவாக்கு நான் வந்து சமாதானம் சொன்னது, அதுக்கப்புறம் நீங்கள் முதல்ல உங்கள் அப்பா அம்மாவை தான் முக்கியம் அப்படின்னு சொன்னது, இப்படி அடிக்கிட்டே போகலாம். அது எல்லாத்துக்கும் நான் வந்து உடனே இப்போ உங்களை வந்து மன்னிச்சிடணும் அப்படி தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மலர், நீ சொன்ன லிஸ்ட்டில் பாதி கூட நான் வந்து பண்ணலடி, தப்பு தான், எது சரி எது பண்ணிருந்தாலும் நான் மன்னிச்சிட்டு முதல்ல நம்பரை வந்து அன்பிளாக் பண்ண, இந்த மாதிரி பிளாக்லாம் பண்ணி வைக்காத ப்ளீஸ் டி, சாரிடின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க பாக்யராஜ். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சரி தூங்கு அப்படின்ற மாதிரி சொன்னதும் தூங்கிடுறாரு. அவர் தூங்கினதுக்கப்புறம் மொபைல் எடுத்து பாக்யராஜ் நம்பரை அன்பிளாக் பண்ணிவிட்டு, நான் இந்த மாதிரிலாம் பண்ணாதான் நீ வந்து என்கிட்ட கெஞ்சுறல்ல, சாரி கேட்குறல்ல, என்ன பண்ணுறது, உன்னை இந்த மாதிரி பார்க்கவே எனக்கு பிடிச்சதா இருக்குது அப்படின்றாங்க. ஐயோ என்னம்மா இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் டக்குன்னு நமக்கே ஒரு நிமிஷம் வந்து தோணிடுச்சு. அதுக்காக பாக்யராஜ் பண்ணுறதும் சரி கிடையாது. அவங்க அப்பா அம்மா நிறைய இடத்துல மலரை வந்து ஹர்ட் பண்ணியிருக்காங்க. மலருக்காக பாக்யராஜுமே எந்த இடத்துலையும் பேசினதே கிடையாது. சொல்லப்போனால் எல்லாரும் மேலேயும் வந்து சின்ன சின்ன தப்புகள் வந்து இருக்க தான் செய்யுது. மதி மட்டும்தான் அவங்களுக்காக அவங்க வந்து ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சரின்னு படுற விஷயத்த அவங்க வந்து பேசுகிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் பாக்யராஜ் வந்து எழுந்ததுமே நம்பரை வந்து அன்பிளாக் பண்ணதை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு உடனே வந்து பார்த்தா மலருக்கு வந்து நிறைய ஹார்ட்ஸாக அனுப்பிட்டுருக்காங்க. அந்த மொபைல் வந்து பார்த்தா கிச்சனில் டைனிங் டேபிள் இருக்குது. டைனிங் டேபிளில் அவங்க மாமியார் உட்காந்துட்ருக்காங்க. காலங்கத்தில் உனக்கு யார் இவ்வளோ மெசேஜ் அனுப்புறது அப்படிங்கும்போது அதுவும் எல்லாம் ஹார்ட்டாக அனுப்பிட்டுருக்காங்க அப்படின்றாங்க. வேறு யாரும் எனக்கு ஹார்ட் அனுப்ப போகிறா, உங்கள் பையன் தான் அப்படிங்கும்போது ரொம்ப நல்லா இருக்குடி, அவன் ரூமில் இருந்துட்டு உனக்கு இங்கே கிச்சனில் ஹார்ட் அனுப்புகிறானா அப்படின்ற மாதிரி அவங்க மாமியார் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. உடனே பாக்யராஜ் வந்து எழுந்து வந்து மலரு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. உடனே மலர் வந்து உங்கள் அம்மா இங்கே தான் இருக்காங்கன்னு ஜாட காட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மதி வந்து வராங்க, குட் மார்னிங் சொல்கிறாங்க. அது கூட இவன் பதில் குட் மார்னிங் சொல்கிறதே கிடையாது. உடனே பார்த்தா மதி வந்து கெஞ்சவே ஆரம்பிச்சிடுறாங்க மலர்கிட்ட. சாரிங்க, அன்றைக்கி நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசினது தப்பு தான், தயவு செஞ்சு என்கிட்ட பேசுங்க, நீங்கள் இந்த மாதிரி பேசாமல் இருக்கிறத மட்டும் என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி மதி வந்து கெஞ்சிட்ருக்காங்க. மலர் வந்து மன்னிச்சிடுவாங்க, ஆனால் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கே இரிட்டேட் தான் ஆகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மலர் பண்ணுறது சரியா அப்படின்றத பற்றி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சீரியல் அரங்கத்தை நிறைந்த அரங்கமாக மாற்றுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.